தமிழ்நாடு அரசு கோரும் காவிரி நீரினை கொடுக்காமலும் புதிதாக மேகதாது அணை கட்டுவதற்காக கர்நாடக சட்டசபையில் இந்த சட்டப்பேரவையின் பொழுதாக முழு மனதாக அதிகாரம் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது இது குறித்தாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். அதில் 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நடைபெற்றவை வேதனை அளிப்பதாகவும் மேகதாது காவிரி பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கோ காவிரி மேலாண்மைக்கோ அல்லது குழுவிற்கோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று கூறி அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றியிருக்கிறார். அந்த தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டதாகவும் 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நடைபெற்ற விவாதங்கள் வேதனை அளிப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதிதாக மேகதாது அணை குறித்த விவாதிக்க ஆணையத்திற்கோ குழுவிற்கோ எந்த அதிகாரமும் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், அதிமுக ஆட்சி இருக்கும் வரை மத்திய நீர்வள ஆணையமோ காவிரி மேலாண்மை ஆணையமோ இது குறித்து பிரச்சனை எழுப்ப முயற்சி செய்யவில்லை எனவும், அணை கட்டுவது குறித்து விவாதத்தை 28வது மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும், எதிர்ப்பை மீறி இந்த விவாதம் சேர்க்கப்பட்டிருந்தால் திமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும், விவாதத்தில் ஏன் கலந்து கொண்டீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக சட்டமன்றத்தில் காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், காவிரி நதியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் ஜீவநதி எனவும் மேட்டூர் அணை பகுதி பாலைவனமாக மாறிவிடும் என்றும், காவிரி நதிநீர் விவகாரத்தால் 20 மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதோடு டெல்டா பாசன விவசாயிகளிடையே இது பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவிரி நீர்வள ஆணையத்திற்கு என்ன விவரம் அனுப்பப்பட்டுள்ளது, எந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் என்ன என்பது குறித்து விரிவாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் டெல்டா விவசாயிகள் கொந்தளித்து போய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், சட்டப்பேரவையில் என்னை பேச விட மாட்டேன் என்கிறீர்கள் எனவும் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது கண்டித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், டெல்டா மாவட்டத்தின் மக்கள் கொந்தளித்து இருப்பதாகவும் சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்க வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் சென்ற தடையாணை பெற்றிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கர்நாடக அரசு அணை கட்ட தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், இது அவை அரசிற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும், அரசு இதில் உடனடியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அணை கட்டும் சூழல் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.